friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் டைம் அண்ட் வர்க். அது என்ன டைம் அண்ட் வர்க் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இப்போ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ அங்கே வர எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் அந்த பில்டிங்கோட க்ரோத் இருக்கும். ஸோ எத்தனை டேஸில் கம்ப்ளீட் பண்ண முடியும்னு இருக்கும். ஸோ இதை வச்சு ஒரு கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு தான் டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ட்டு ஒரு டாபிக் இருக்குது. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் சம் இல்லை 4 சம் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் சம் என்னென்னா 7 men 18 days, அதாவது 7 men இருக்காங்க. ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு 18 டேஸில் முடிஞ்சிருது. அது ஒரு சின்ன பில்டிங்காக கூட இருக்கலாம் மேபி. அது ஒரு 18 டேஸில் முடியுது அப்படின்னா அப்போ 21 men இருக்கும் போது அது எவ்வளோ டேஸில் முடிஞ்சிருக்கும்? எப்படி 18 விட கம்மியாக தான் முடிஞ்சிருக்கும். ஏன்னா ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ கம்மியாக தான் முடிஞ்சிருக்கும். பட் இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்களேன். இந்த மாதிரி அதாவது இப்போ மென் அப்படிங்கிற ஒரு டாபிக் மட்டும், அதாவது சிங்கிள் பார்ட் மட்டும் இருக்கிறதுனால இதுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். பாருங்கள், 7 18 days, அதாவது 7 men 18 days. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 7ஐயும் 18ஐயும் மல்டிபிள் பண்ண போகிறேன். 7ஐயும் 18ஐயும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு 126 கிடைக்கும். ஸோ இந்த 126 என்ன பண்ண போகிறேன்னா இங்கே 21 men கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இந்த 21 டிவைட் பண்ண போகிறேன். 126 டிவைடட் பை 21. இந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன ஆகிடும்? 21 × 6 126. அப்போ எனக்கு 6ங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த 6ங்கிற வேல்யூ தான் இந்த டேஸ். அப்போது 6 days. புரியுதுங்களா? அதாவது இந்த ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிவன் கொடுத்துருக்கதை மல்டிபிள் பண்ணி நம்மளுக்கு தேவை, அதாவது 21 men செஞ்சால் தான் நான் எவ்வளோ டேஸில் முடியுதுன்னு தெரியும். ஸோ அதோட நான் டிவைட் பண்ணிக்கிற போது எனக்கு 6 days கிடைக்கும் கண்டிப்பாக. ஆனால் இந்த டேஸை விட இந்த டேஸ் கம்மியாக தான் கிடைக்கும். மேபி இங்கே ஒரு 7 இருக்கிறதுனப்ப இங்கே 5 இருந்துச்சு, 5 men இருந்துச்சுன்னா இந்த 18 டேஸை விட கூட இருந்திருக்கும். பட் நம்மளுக்கு இங்கே 21 இந்த இது அதிகமாக இருக்கிறதுனால இங்கே இது நம்மளுக்கு கம்மியாக தான் டேஸ் இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் சம். இப்போது செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் எப்படின்னா 4 women plus 6 men is equal to 18 days. 4 women இருக்காங்க, 6 men இருக்காங்க, 18 டேஸில் ஒர்க் முடியுது. அப்போது 8 women plus 12 men இப்படி இருந்தால் எவ்வளோ டேஸில் முடியும்? இது ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதுலேயே ஒரு ஹிண்ட் இருக்கும். இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது, 6 இருக்குது, 12 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, அதாவது 4 × 2 அப்படின்னு பண்ணும்போது எனக்கு 8 வந்துடும். அதே மாதிரி தான் 6 × 2 பண்ணும்போது எனக்கு 12 வந்துடும். அப்போ இதில் பேசிக் என்னென்னா இது 2 times அப்படி, அதாவது டபுள் டைம் இது பார்ட்டாக சேஞ்ச் ஆகுது இந்த இது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 18 டிவைடட் பை 2 போட போகிறேன். ஏன்னா எனக்கு இன்ட்டு 2 பண்ணும்போது தானே எனக்கு 8 12 கிடைக்கும். அப்போ நான் 18 டிவைடட் பை 2 போட்டேன்னா எனக்கு ஆன்சர் 9 கிடைக்கும். அப்போது எனக்கு 9 டேஸில் ஒர்க் முடிஞ்சிடும். இதெல்லாம் டபுளாக இருக்கும்போது அப்போ இதுவுமே இதோட டபுள் எதுனா 9 டபுள் பண்ணும்போது தான் 18 கிடைக்கும். அவ்வளோதான், சிம்பிள் ஆன்சர். கண்டிப்பாக இதை விட இது கம்மியாக தான் இருக்கும், நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால. அது எப்படி அப்படிங்கும்போது இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2 அப்படிங்கிறதுனால அதை டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ செகண்ட் சம் முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் சம். தேர்ட் சம்மில் என்னென்னா 2 men plus 1 woman is equal to 4 days. 2 men 1 woman சேர்ந்து 4 டேஸில் முடிச்சிடுறாங்க. கீழே என்னென்னா 4 women plus 8 men is equal to how many days? அதாவது 4 women 8 men இருந்தால் எவ்வளோ டேஸில் முடிக்க முடியும்? இப்போ எனக்கு இப்படி இருக்கு இல்லைங்களா, 2 4 1 8ன்னு. இப்போ நான் இப்படியே தான் டேரெக்டாக போடணுமான்னு கேட்டால் அப்படி போடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலுமே நீங்கள் 2 men 8 men தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும். மென்னையும் தான் கம்பேர் பண்ணணும், விமனையும் மட்டும் தான் கம்பேர் பண்ணணும். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே 2 men இருக்குது, இங்கே 8 men இருக்குது. அப்போது இந்த 2 menனும் 8 menனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தான் பாருங்கள். 2 × 4 2 × 4னா 8 வந்துருச்சா, முடிஞ்சிருச்சு. இப்போ அதே மாதிரி விமனையும் கம்பேர் பண்ணும்போது 1 × 4. அப்போ 1 × 4 எனக்கு 4 வந்துருச்சா. இப்போ இதில் என்னென்னா 4. அப்போ ஆல்ரெடி எனக்கு டேஸ் 4. அப்போ 4 டிவைடட் பை 4 தானே போகணும். இது டேஸ். இது நான் அதை கம்பேர் பண்ணும் போது எனக்கு கிடைச்ச டிஃப்ரென்ஸ். ஸோ அது இருக்கும்போது 1 கேன்சல் ஆகிட்டா 1. அப்போது 1 day. டேஸ்ன்னு போடக்கூடாது, டேன்னு தான் போடணும். ஸோ 1 day. அப்போது 2 women plus 2 men 1 women இருந்தால் 4 டேஸில் முடிய வேண்டிய ஒர்க் 4 women plus 8 men இருந்தால் 1 டேலேயே முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்டோட மீனிங். இப்போது இதுதான் தேர்ட் சம்க்கான ஆன்சர். அதாவது இந்த மாதிரி மென்னி தான் கம்பேர் பண்ணணும், விமன் தான் கம்பேர் பண்ணணும். இப்படி கொடுத்துருக்காங்களே, அப்போ இந்த 2 + அதாவது 2 4 கம்பேர் பண்ணி 1 8 கம்பேர் பண்ணி அப்படிலாம் போடக்கூடாது. இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். இப்போது 2A + 1B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மென்னுக்கு பதிலாக ஏன்னும் விமனுக்கு பதிலாக பீனும் கொடுத்துருந்தாலுமே நீங்கள் 2A + 8A தான் நீங்கள் கம்பேர் பண்ணணுமே தவிர ஏவியும் பிபியும் கம்பேர் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே.
ஸோ லாஸ்ட் சம் 3 men plus 2 women is equal to 30 days. 15 men plus 10 women is equal to how many days? அதாவது 3 மென்னும் 2 விமனும் இருக்கும் போது 30 டேஸில் முடிய வேண்டிய ஒர்க்கு 15 மென்னும் 10 விமனும் இருக்கும் போது எவ்வளோ டேஸில் முடிஞ்சிடும்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாமா? இது வந்து மென்னையும் தான் இருக்குது. ஸோ நான் அப்படியே டேரெக்டாக கம்பேர் பண்ணும்போது இன்ட்டு 5 3 5s are 15, இங்கேயும் 5 தான் வரும். 2 5s are 10. ஸோ ஈஸியாக இருக்குங்களா? இப்போ நம்ம 30யோட எதை வச்சு டிவைட் பண்ணணும்? 5. அப்போது 30 divided by 5யோட ஆன்சர் வந்து 6. அப்போ எனக்கு 6 டேஸில் எனக்கு ஒர்க்கு முடிஞ்சிடும். இப்போது இதுதான் டைம் அண்ட் ஒர்க். இந்த மாதிரி தான் நீங்கள் சிம்பிளாக இருக்கிற ஆன்சருக்கெலாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இது வந்து ட்ரிக்ஸ் கிடையாது, இதுவுமே நார்மல் மெத்தட் தான். ட்ரிக்ஸில் கூட மேபி ராங்காக இருக்குது. அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஒழுங்காக அதை வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து உங்களோட கிளாஸ் ஒர்க் இல்லை எக்ஸாம்ஸில் போடுங்க. நிறையா ட்ரிக்ஸ் வந்து தப்பாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து இது பண்ணுங்கள். ஸோ டோன்ட் மெமரைஸ் எனிதிங். எதையுமே மெமரைஸ் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் புரிஞ்சு போடுங்க. புரிஞ்சு போட மேபி டைம் எடுக்கலாம், பட் மெமரைஸ் பண்ணுறதை விட நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சு போடும்போது உங்களுக்கு ஏதாவது ட்விஸ்டடான ஒரு கொஷின்ஸ் வந்தால் கூட மேபி இங்கே தேர்ட் சம் வந்துச்சு இல்லை மென் விமனையும் கம்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுல, ஸோ அந்த மாதிரி வந்தால் கூட உங்களுக்கு லாஜிக்காக நீங்கள் யோசிச்சு மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி சிம்பிளான வீடியோஸ் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.